வணக்கம். இந்த வீடியோவில் மேனேஜ் எக்ஸ்பென்ஸ் ஃபீச்சர் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் எக்ஸ்பென்சஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ் எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு நம்ம ஃபார்மசியில் நடக்கிற டே டு டே எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இபி பில், ரெண்ட் அண்ட் சேலரிஸ் டு ஸ்டாஃப். ஸோ இந்த ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மசியோட அக்கௌண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட்டில் வந்துட்டு எப்படி நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு மேனேஜ் எக்ஸ்பென்ஸில் வந்துட்டு நம்ம பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்துட்டு கிராஸ் மார்ஜின் வந்துட்டு மீன்ஸ் கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் என்னன்றதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட் மூலிமா வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு மேனேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மசியோட காஸ்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் அமௌண்ட் வந்துட்டு ட்ராக்கிங்கில் வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதனால் நம்ம எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணணும்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணலாம், ஷார்ட்கட் Alt+N. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கேட்டகரி வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லிஸ்டிங்கில் இருக்கிற கேட்டகரி தவிர்த்து வேறு ஒரு நியூ கேட்டகரி நம்ம ஆட் பண்ணணும்னா அதர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரிமார்க்கில் வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த எக்ஸ்பென்ஸோட கேட்டகரி நேமை வந்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு என்ட்ரிஸை போட்டுக்கலாம். ஓகே, ரெண்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு என்ட்ரி வந்துட்டு வித்தவுட் ஜிஎஸ்டி ஆர் வித் ஜிஎஸ்டி. ஸோ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸ், ஸோ அதை இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். பேமெண்ட் மோட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செக் செலக்ட் பண்ணால் செக்கோட ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரி போட்டுக்கலாம். அண்ட் எந்த பேங்க்கில் இருந்து நம்ம செக் கொடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக ரிமார்க்ஸ் வேணும்னா அதில் ஏதாவது நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு எக்ஸ்பென்ஸை வந்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பேமெண்ட் இனிஷியேட்டட், ஸோ இந்த ஒரு பிளேஸில் ஷோ ஆகும். அதை எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னா மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் போகிறோம். ஸோ இதில் பேமெண்ட் இனிஷியேட்டட், ஸோ அந்த பேங்க் ஆக்சிஸ் பேங்க்கை நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து மார்க் கிளியர்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு பேமெண்ட் சப்மிட் பண்ணிட்டோம்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு பாஸ்புக் என்ட்ரிஸில் ஷோ ஆகும். ஸோ பாஸ்புக் என்ட்ரி நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இன்னைக்கு டேட்டில் அந்த ஒரு என்ட்ரிஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது மூலியமாக கூட நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷனில் மேனேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் வந்துட்டு அப்டேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு டேட் வைஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி வைஸ் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. பர்டிகுலர் கேட்டகரி கூட நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கூட இருக்குது. ஸோ எந்த ஸ்டாஃப் எவ்வளோ என்ட்ரிஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்காங்கன்றதை வந்துட்டு கூட நம்ம ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்துட்டு சிங்கிள் ஃபார்மசி இல்லாமல் வந்துட்டு மல்டி பிரான்ச் வந்துட்டு நடத்திட்டு இருக்கோம், செயின்ஸ் ஆஃப் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா அந்த டைமில் பிரான்ச்சஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மசியில் லிங்க்டு இருக்கிற பிரான்ச்சஸ் வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன் மூலிமா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த பிரான்ச்ன்றதை நம்ம இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்டி நம்பர் செலெக்ஷன் கூட நம்மளுக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. சப்மிட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ எல்லா ரிப்போர்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே சிங்க் ஆகிடும், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வியூ பண்ணுற இந்த ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு டவுன்லோடபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதர் எக்ஸல் ஆர் சிஎஸ்பி, ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் எங்கே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குன்றதை மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் ரிப்போர்ட் அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் வந்துட்டு கிடைக்கும். இங்கே டேட் வைஸ் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம ட்ரான்சாக்ட் பண்ண எல்லா மேனேஜ் எக்ஸ்பென்சஸில் இருக்கிற டேட்டா வந்துட்டு இங்கே நம்மளுக்கு அப் டு டேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் மூலயமா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஸ் பர் டேட் ஃபில்டர். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம டுடே டேட்டுக்கு வந்துட்டு என்ட்ரிஸ் போட்டது வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஸோ நம்மளுக்கு இந்த 3 காலம் இருக்கும்.
ஸோ இதில் வந்துட்டு டோட்டல் டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நெட் இன்கம் ஸோன்றது நெட் ப்ராஃபிட்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக வந்துட்டு நம்ம செக் பண்ணுற ரிப்போர்ட்டை வந்துட்டு டவுன்லோடபிளாக கூட ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதர் எக்ஸல் ஆர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம மேனேஜ் எக்ஸ்பென்சஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.